ஹலோ, நம்மாத்து நலபாகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஹலோ, இன்றைக்கி நம்மாத்து நலபாகத்தில் காய்கறி கதம்ப சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். ஸோ முதல்ல பொரிச்சு கொட்டுறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், அப்புறமா நான் எல்லா காய்கறியும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். என்கிட்ட நல்லா இருக்கோ அதெல்லாம் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். ஸோ இதில் பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கத்திரிக்காய், ஒரு சின்ன துண்டு வெள்ளரிக்காய், அப்புறம் 2 தக்காளி, அப்புறம் ஒரு 4-5 வெண்டைக்காய், ஒரு 4 சாம்பார் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 3 உலக்க அரிசி நான் எடுத்திருக்கேன். நல்லா களைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மசாலா பொடி நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறோன்னா வத்தல் பொடி, மிளகா வத்தல் பொடி, அப்புறம் சீரக பொடி, கொஞ்சமாக வாசனைக்கு சாம்பார் பொடி, அப்புறம் கருவேப்பிலை, மல்லி. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவை. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, தண்ணி. இன்றைக்கி நான் வந்து இதை குக்கரில் பண்ண போகிறேன். ஸோ ஒரு குக்கர் எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, அப்புறம் வெந்தயம், சீரகம். கடுகு எப்போவுமே நல்லா பொரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து மேற்கொண்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஒரு தடவை பெரட்டிருங்கோ. அதுக்கப்புறம் நான் வெண்டைக்காய், மிளகா சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் நல்லா கிண்டிட்டு இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ காய்கறி வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுதான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பட்டாணி, காலிஃப்ளவர் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. சட்டுன்னு பண்ணிடலாம். ஸோ காய்கறியெல்லாம் மீதி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி ஒரு நாள் பண்ணி சாப்பிட்லாம். அண்ட் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறது, என்ன சமைக்கிறதுனே தெரியல அப்படிங்கும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக காரப்பொடி, காய்கறிக்கு தேவையானது மட்டும் நான் முதல்ல சேர்க்குறேன். ஸோ இது போட்டு நல்லா பெரட்டிருங்கோ. நல்லா கிளறி கொடுத்துட்டு இதில் வந்து மேற்கொண்டு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் மல்லித்தழை. ஸோ இது ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த காய்கறி மட்டும் கொஞ்சம் பச்சை வாசனை போடுற அளவுக்கு கொஞ்சம் வதங்க விட போகிறோம். ஒரு 5-10 நிமிஷம் இந்த காய்கறி மட்டும் இந்த மசாலாவோட கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து நான் சாத்துக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் வத்தல் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சம் வாசனைக்கு. அண்ட் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. பேச்சுலர்ஸும் இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். முதல்ல தண்ணி விட்டுட்டு இதை வந்து மறுபடியும் இந்த பொடி வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம். ஓவரால் ப்ரிப்பரேஷன் பார்த்துடனா ஒரு 30 மினிட்ஸுக்குள்ளே இந்த சாதம் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம களைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கிற அரிசி, 3 உலக்க அரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். புழுங்கல் அரிசி. ஸோ அரிசிக்கு எப்போவுமே நான் தண்ணி வந்து 1க்கு 3 டம்ளர் தண்ணி வைப்பேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து 1 டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஸோ 10 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் குழஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த சாதத்துக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வந்து குக்கரில் சாதத்துக்கு தண்ணி வைப்பீங்களோ அது மாதிரி வச்சுக்கோங்க. என்னோடய அளவு வந்து 1க்கு 3 நான் தண்ணி வைப்பேன். ஸோ இப்போ வந்து நல்லா கிண்டிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து புளி சேர்க்கலை, தக்காளியோட புளிப்பு மட்டும்தான் இருக்கும்.
ஸோ நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணலாம் நல்ல புளிப்பு வந்து சேர்ந்துருக்கும். ஸோ இப்போ இதில் மொத்தமாக சாத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இதை வந்து நம்ம மேற்கொண்டு இதில் மீதி இருக்கிற கொத்தமல்லி தழை அப்புறமா கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு குக்கரை மூடி 5லேருந்து 6 விசில் நான் பார்ப்பேன். ஸோ இப்போ வந்து குக்கர் மூடி 5லேருந்து 6 விசில் பார்த்துக்கலாம். இந்த சாதத்துக்கு வெண்டைக்காய் இல்லை வெள்ளரிக்காய் போட்டு தயிர் பச்சடி அண்ட் அப்பளம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். சாதம் வந்து நல்லா வெந்திருக்கு. ஒரு தடவை நல்லா கிளறிட்டு இதை வந்து எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.